ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் என்னோட அனுபவத்தில் செம்ம சூப்பராக ஒரு ஹேர் பேக் வீடியோ ஒன்று பார்க்கலாமா. இந்த ஹேர் பேக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரைனஸ் வந்து சுத்தமாக கம்ப்ளீட் ஆகி நல்ல ஒரு சாஃப்டான ஹெல்த்தியான ஒரு ஹேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸ் போகிறதோட நல்ல ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ஹேர் பேக். இது சீக்கிரமாக முடி வளர்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இப்போ இந்த ஹேர் பேக்குக்கு பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த முளைக்கட்டிய வெந்தயம் எப்படி பண்ணணும்னா, நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சோன்னா அது வந்து நல்லா வந்து நீங்கள் ஒரு டப்பாவில் இல்லை வந்து ஒரு டவலில் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 நாள் நல்ல முளை விட்டுரும். அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முளை விட்டோன்னே நல்லா காய விட்டுட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து ஈஸ்ட்ரஜன் அதிகமாக இருக்கனாலையும் இரும்பு சத்து புரதச்சத்துலாம் நிறைய இருக்கனால ஹேரை நல்லா வளர வைக்கும். அது மட்டும் இல்லை, ஹேர் ஃபாலை கட்டுப்படுத்திடும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொடுகு போன்ற இந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம் பீஸுன்னு ஒரு 10 பீஸ் எடுத்து நான் வந்து தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பனிக்கட்டி மாதிரி கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது சேர்க்க முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹேரோட ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை பளபளப்பாக மாற்றும். ஹேர் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கண்டிஷ்னரே தேவையில்லை. இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சில்கியான ஹேரை கொடுக்கறதோட நம்மளோட ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். அதாவது நம்ம இந்த வெயில் காலத்தில் தலை ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா கூட முடி கொட்டும் இல்லையா, அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி ஹேர் கண்ட்ரோல், அதாவது ஹேர் கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து மேல் தோலை மட்டும் சீவிட்டு இதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த கேரட்டை நீங்கள் நினைப்பீங்க ஸ்கின்னுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, இது என்ன ஹேருக்குலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, ஹேருக்கும் ரொம்பவே நம்மளுக்கு ஹேர் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் வந்து பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் போன்ற நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கனால முடியோட வேர்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து சீக்கிரமாக நம்மளுக்கு அடர்த்தியான ஹேர் வளர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனஸை போக்கிடும். ஹேரில் உள்ள அந்த ட்ரைனஸை போக்கி நல்ல ஒரு சாஃப்டான ஹேரை கொடுக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆலிவேரா எடுத்திருக்கேன். இந்த ஆலிவேரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஹேரை பளபளப்பாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு நல்ல ஒரு அடர்த்தியை கொடுக்கும். நல்ல அடர்த்தியாக சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயில் காலத்தில் இதை சேர்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஹேர் நல்லா, அதாவது மைண்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த குளிர்ச்சியாக இருக்கும்போது. அதனாலேயே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு முடி வளர்ச்சி கொடுக்கும். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்ச அந்த வெந்தய தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்களா நம்மளுக்கு ஹேர் பேக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தோன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான பேக்காக ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணவே தேவையில்லை, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹேரில் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஹேர் வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்குது எனக்கு. அதே மாதிரி சீக்கிரமாக முடி வந்து வளர்ந்துட்டுருக்கு. பழைய நான் ஹேர் கட்டிங் வீடியோ 2ஆவதாக கட் பண்ணேன் பார்த்திங்களா, அந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், போய் பாருங்கள். அதை விட நம்மளுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் கிடச்சிருக்கு. நல்ல அடர்த்தியான ஹேரில் நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் கூட இதை அப்ளை பண்ணிவிட்டு சும்மாவே வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் நம்ம வந்து தேவையான ஹேர் ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஃபுல்லாகவே ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். நல்ல குளிர்ச்சியாக இருக்கும், நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஷாம்பஸ் பண்ண போகிறேன். ஹேரில் ஆயில் இருக்கனால ஷாம்பஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சும்மாவே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையான ஹேராக இருந்தால் சாஃப்டாக மாற்றி கொடுக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். பொடுகு எல்லாமே மறைய வைக்கும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். வாரத்தில் நீங்கள் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சம்மர் டைம்ங்கிறதுனால நல்ல குளிர்ச்சியான ஒரு ஹேர் பேக்கு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்னோடய ஹேர் கட்டிங் வீடியோ 2nd டைம் ஹேர் கட் பண்ணுறது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு நல்ல அடர்த்தி நீளமும் கிடச்சிருக்கு. நீங்கள் பார்க்காதவங்க ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். அதே சமயத்தில் நீங்கள் இந்த ஹேர் பேக் மட்டுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் பத்தாது, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலும் வேணும். ஹெல்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இந்த சம்மர் டைம்ங்கிறனால தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் ஜூஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அழகு எந்த அளவுக்கு முக்கியமோ ஆரோக்கியமும் அந்த அளவுக்கு முக்கியம். அதையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வயசு போனால் திரும்ப கிடைக்காது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதோட சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.